ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டனோட மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தும் தாக்குதல், ஈரான் பதிலுக்கு தாக்குறது, அப்படி மத்திய கிழக்கு பகுதி முழுக்கவும் பெரும் பதற்றல் இருக்குது. அதனோட தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய், எல்பிஜி இதெல்லாம் உலகம் முழுக்க தட்டுப்பாடை ஏற்படுத்தியிருக்குது. கச்சாவினோட விலை கிட்டத்தட்ட $120 கூட ஒரு பேலருக்கு போயிட்டு இருக்குது. அதோட பிரதிபலிப்பா இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டரோட தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பல மாநிலங்களில் ஹோட்டல்கள் மூடப்படுது, இல்லை மெனுக்கள் குறைக்கிறாங்க. எல்லா பெட்ரோல் பங்குலையும் கூட்டங்கள் குவியுது. ஆட்டோக்களுக்கு எல்பிஜி இல்லைன்னு சொல்லி பெட்ரோல் பங்கை மூடி ஆட்டோக்கள்லாம் திருப்பி அமைச்சிருக்கிறாங்க. இப்படி பெரிய அளவிலான தட்டுப்பாடு வந்துருச்சு, போதுமான இருப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாஜக தரப்புல இருந்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், அஸ்வத்தாமனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, நானே டீலர் தான், நயினார் நானே ஒரு டீலர் தான், என்கிட்ட வாங்க, எவ்வளோ வேணுமோ நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அஸ்வத்தாமன்லாம் இவங்க ஒருவேளை பதுக்கி வச்சிருப்பாரோ இல்லை, அதை விசாரிக்கணும் அப்படின்னா அரசு. அஸ்வத்தாமன்லாம் இது வேணுன்ட்டே அந்த லோக்கல்ல இருக்க ஹோட்டல்காரங்கெல்லாம் விலை ஏற்றுறதுக்கோ இல்லை வேற சில மாரி அவங்களோட லாபத்துக்காக இப்படி பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வருது. என்ன உண்மை, எது நிலவரம் சொல்ற? அப்படி ஒரு சிரமம் இல்லைன்னு அரசு சொல்லிச்சா? நரேந்திர மோடி இங்க நேற்று திருச்சிராப்பள்ளியில அதை கூட அப்படி சொல்லல. வதந்திகளை பரப்ப வேண்டாம், உண்மையில சொல்லுங்கன்னு சொன்னாரே தவிர எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க பெட்ரோலிய பொருட்களுக்கோ அல்லது சமையல் எரிவாயுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு அவர் பேசுறார். ப்ராப்ளம் என்னன்னா, இந்த காலத்துல எல்பிஜியை பொறுத்தளவில் இந்த அரசாங்கம் ஒன்று இப்போவும் இல்லை, நீண்ட காலமாகவே ஒரு முன்னோக்கு பார்வை உங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் எடுத்த கவுத்தேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண மதிப்பிழப்புனா திடீர்னு ஒரு நாள் சொல்கிறது, அதே போல் வேறு சில விஷயங்களையும் நீங்கள் கோவிட் வந்ததுன்னா இப்போ உடனடியாக பண்ணுது. ஆனால் அதுக்கு முன்னாலெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கோவிட்டா அப்படி இந்தியாவில் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. அதே போல் இதுக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊரில் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹோட்டல்காரங்களும் மோசமானவங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளாம் திருடங்கள்ல, அமித்ஷா இவங்கெல்லாம் அவங்களுடைய கூற்றுப்படி தமிழ்நாட்டுக்காரங்கள்லாம் திருடங்க. அப்போ நம்ம போய் சொல்லுவோம். பெங்களூர், மும்பை இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்களான்னு அவங்க தான் சொல்லணும். ப்ராக்டிக்கலாக அது இல்லை. நான் இப்போ கூட பார்த்துட்டு வரேன், சில பெட்ரோல் பம்பில் ஒரு நீண்ட கியூ நிற்கிது அப்படின்னு போடுறாங்க. எல்லா பெட்ரோல் பங்க்லையும் நிற்கிறதோ நாங்கள் போடுறாங்க. அப்போது நயினார் நாகேந்திரன் கூடுதலாக வச்சுருந்தாருன்னா அவர் எங்கேருந்து எங்கே, ஆனால் அதை அப்படி கொண்டு போக முடியாது. பணங்காசு கொண்டு போகிறது மாதிரி ட்ரெயின்ல எல்லாம் கொண்டு போக முடியாது. எனவே அவர் ஒன்றும் பதுக்கி வச்சுருந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாத்தியம். அது என்கிட்ட அவர்கிட்ட பணம் கொடுப்பாரு அவர் அப்படி கொடுக்க முடியுமா? இல்லை, போராட்டம் பண்ண அவர் ஆஃபீஸ்க்கே போயிருக்காங்க, அப்போ எதுவும் கொடுக்கல, அவர் கொடுக்கல. எனவே அவர் போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போவார். அதனால் அதை ஒன்றும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியாவில் ஒன்று இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட நான் ஒரு போஸ்ட் போட்டேன், ஸ்டாப் வார், போரை நிறுத்து அப்படின்னு. உடனே கீழே நம்ம ஆர்எஸ்எஸ் அறிவாளிகள் உள்ளூர் பிரச்சனையை பற்றி பேசுப்பா, போரை பற்றி அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா உனக்கு என்ன அப்படின்னு. இவங்களுடைய இந்த தேவனூரா மகாதேவான்னு ஒரு எழுத்தாளர் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை பற்றி நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ கொண்டு வந்தாங்க. அதில் அந்த தலைப்பு ஆர்எஸ்எஸ் டர்ன்ஸ் 100 இஸ் இட் அப்படின்னு அவர் போட்டிருப்பாரு. மனுஷன் ஏதோ வரலாற்றில் எதையோ சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி உள்ளே போய் படித்தா அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க 100 வருஷம் இல்லை பின்தங்கி தான் இருக்காங்க, அவங்க லீடர்ஷிப் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அஸ்வத்தாமனோ நயினார் நாகேந்திரனோ மோடி சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க நீங்கள் பார்க்கலையா, எங்கள் ஊரில் சூரியன் மேற்க இருந்து தான் உதிக்குதுன்னு பேசக்கூடிய ஆட்கள். முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ மோசமாக தான் அவங்க நினைப்பாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனை நமக்கு? ஒன்று நம்ம இதை விட்டுருவோம், க்ரூட் ஆயிலை விட்டுருவோம். கேஸை பொறுத்தளவில் பெரும்பாலும் நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் 90% வரை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அந்த 90%ல் 80% எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் மேற்காசிய பகுதியிலேருந்து வருது. மேற்காசியாலாம் போர் வந்துருச்சு.
போர் இந்த இந்த இப்போ போர் வந்ததுன்னா எல்லா கப்பல்களும் மூடப்படல. எல்லா கப்பல்களுக்கும் அந்த அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், ஆமாம், நீரிணையே வந்து மூடலை. இப்போ சீனாவுக்கு அவங்க வழி விட்டுருக்காங்க, பங்களாதேஷ்க்கு விட்டுருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு விடலை. இல்லையா, இன்னைக்கு வந்து இந்திய ஊடகங்கள் வந்து என்ன செய்தி சொல்லுதுன்னா, ஜெய்சங்கர் ஃபோனில் தொடர்பு கொண்டு ஈரானோட வெளித்துறைகிட்ட பேசியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவை சேர்ந்த 2 கப்பல் சரி வந்ததுன்னா நல்லது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே விட்டுட்டாங்க. அந்த 2 கப்பலை வந்து விட்டுருக்குறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்களே, அது உண்மையா? தெரிய வந்து விடலன்னு சொல்றீங்க? தெரியல. நான் ஆக்சுவலாக வந்து 2-3 வேற சில வெப்சைட் செய்திகளை பார்த்தா ஈரான் வந்து அதை மறுத்திருக்குன்னு சொல்றாங்க. இயல்பா உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கத்தானே செய்யும். ஒரு ஆயுதமின்றி போன கப்பல், உங்களோட பயிற்சிக்கு வந்த கப்பலை அமெரிக்கா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அடித்த பிறகு தேடுறதுக்காக போயிருக்கணும், பணத்தை எடுக்கிறதுக்காக போயிருக்கணும். நீங்கள் போகலை. ஆனால் இன்னொரு கப்பல் போகிற போது, இப்படி ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகிற போது 5 மணி 8 நிமிஷத்துக்கு அவன் SOS கொடுக்குறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னோண்டு நாடு இலங்கை, அவன் போய் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் அவன் வந்து உடனடியாக பண்ணுறான். ஒரு 7 மணிலேருந்து பண்ணுறான். நீங்கள் 10-11 மணிக்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஐதல்லா கொமேனி இறந்து கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு 5 நாள் வரை சாவுக்கு ஒரு மனுஷன் இது சொல்ல மாட்டானாங்க, இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்களா? இங்கே இரங்கல் தெரிவிக்கல மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், நீங்கள் யாரும் இரங்கல் தெரிவிச்சிடாதீங்க, தெரிவிக்க கூடாதுன்னு மெசேஜா? ஆமாம்மா மெசேஜ். அப்புறம் 5 நாள் கழிச்சு ஜெய்சங்கர் போனார், தெரிவிச்சுட்டு வந்தார். ஓகே, இதை விடுங்க. இதில் போனார்னா அவங்க ஈரானு போனார்னு நினச்சி போகிறாங்க. இங்கே இருக்கிற புத்தகத்தில் போய் அந்த புக்கில் கையெழுத்து போட்டு டெல்லிக்கு போய் கையெழுத்து போட்டு வந்தார். ஈரானுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அதெல்லாம் போக மாட்டாங்க, மற்றவங்கள தான் தள்ளி விடுவாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 2-3 ஒன்று, நம்முடைய போர் எங்கே நடந்தாலும் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும். ஒரு ஃபேக்ட். முன்னால் கம்யூனிஸ்டில் தான் சொல்லுவாங்க, நீங்கள் மாஸ்கோவில் மழை பெஞ்சா மதுரையில் கொடை பிடிப்பாங்க. ஆமாம். இப்போது நீங்கள் எங்கே எதை அடித்தாலும் சரி, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாரையும் பாதிக்கும். இது ஒரு ஃபேக்ட். ஒரு ஊரில் பஞ்சம் வந்துருச்சுன்னா அந்த ஊருக்கு பொருளை அதிக விலை கொடுத்துக்குவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் விலை அதிகமாகும். பட் அஃப்கோர்ஸ் RSS ரொம்ப அவங்களுக்கு கூடுதலாக இது இருக்கும், அதனால் அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. மூளையில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஆர்கன் மூலமாக அவங்க சிந்திக்கிறவங்க. 3வது நம்முடைய வெளியுறவு கொள்கை சம்பந்தமான பிரச்சனை. அது ஏதோ ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையிலேயே இந்தியா இப்போ ஃபேமாக நோ, அமெரிக்காலாம் என்னைய தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா இப்போ நீங்கள் ரஷ்யாட்ட இருந்து வாங்க முடியும் தானே? அது பெருமளவுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தானே. இப்போ ரஷ்யா வந்து விலை அதிகமாக தான் விற்போன்னு சொல்லிட்டாங்க. விலை அதிகமாக தான் விற்போன்னு சொல்லிட்டாங்க ரஷ்யா. அப்புறம் நீங்கள் அமெரிக்கா சொன்னால் வாங்குவீங்க, அமெரிக்கா சொன்னால் டூ போட்டுருவீங்க. காய் போடுறது பழம் போடுறதுன்னு சின்ன பிள்ளையில சொல்லிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, சண்டை போடுறதுக்கு பசங்க. அந்த மாதிரி அமெரிக்கா வாங்காத, சரி எஜமா, சரி 30 நாளைக்கு வாங்கிக்கோ, சரி எஜமா. இப்படி இந்தியா இருப்பதனுடைய விளைவு நீங்கள் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாருங்களேன், நீங்கள் போரை நிறுத்துன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக கூட நீங்கள் போட மாட்டேன்றீங்களே, அப்போ உங்களை எப்படி மதிப்பாங்க? ஸோ ஒருவேளை அதனால தான் நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் இருந்ததுனால தான் $98 சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இருந்தபோது இந்தியாவுக்கு அவங்க $60 கொடுத்தாங்க. ரஷ்யா நீங்கள் கேட்குற விலைக்கு கொடுத்தாங்க. கேட்குறது அதை விட என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்திய ரூபாயவே கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 66,000 பேரல் ஒரு நாளைக்கு நம்ம இறக்குமதி செஞ்சிட்டு இருந்தோம் February 2022க்கு முன்னால். ஆனால் இந்த போர், உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு ஒரு நாளைக்கு 21 லட்சம் பேரல் வர. 21 லட்சம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் பேரல். அந்த கணக்கில் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். எவ்வளோ விலை டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 21 லட்சம், $38. ஒரு டாலர் இன்னைக்கு விலையில் $92. இந்த டிஃப்ரென்ஸை போட்டிங்கன்னா எவ்வளோ அப்படியே பணமாக கொட்டுறது மாதிரி உங்களுக்கு தெரியும். அதை நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்திட்டிங்கன்னா எந்த நாடு உங்களை நம்பும்? நம்பர் 1. 2வது, இப்போ ஈரானுக்கு எதிராக இப்படி இருந்த பிறகு
ஈரான் உங்கள் கப்பலை விடணுங்கிற அவசியம் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அவங்க விட்டால் அவங்க உங்களை விட இதை எப்படி கேட்பாங்க? நீங்கள் சாவு வீட்டுக்கு கூட போகாமல் ஐயா எனக்கு கொஞ்சம் கடன் கொடுன்னு ஒருத்தர் கேட்டால் அவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க? இல்லை, இன்னைக்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. இந்தியாவோட கப்பல்கள் வந்து இந்த எல்லையை கடக்க வந்து அனுமதி கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது, உண்மையா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்குது. அதுக்கு அந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஜெய்சங்கர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு, போரை பற்றி பேசியிருக்காரு, எண்ணெய் எல்பிஜி இதை பற்றி அந்த இடத்த கடக்கிறத பற்றி பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லை வந்துடுச்சா கொடுத்துறாங்களா அனுமதினா அதை பற்றி இப்போ சொல்ல முடியாது, பேசி தான் இருக்கிறாங்க, அது ப்ரீமெச்சூர்ட் அப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பாட்டுறாரு. ஓகே, அப்போ ஜெய்சங்கர் கேட்டிருக்கிறாருன்றதை அவர் உறுதிப்படுத்துறாரு. ஆனால் வரல. இப்போ இதுக்கடையில் முன்னால் என்ன பண்ணியிருக்கலாம்னா, நம்ம ஊரில் இப்போ நமக்கு 21 நாளைக்கு நீங்கள் எல்பிஜி ஸ்டோர் பண்ணலாம். பல நாடுகள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அண்டர் கிரவுண்டில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வச்சுருக்கான். நம்ம ஊரில் விசாகப்பட்டினத்தில் ஒரு 1,40,000 டன் வச்சுக்கலாம், அதுதான். அப்புறம் பெங்களூரில் ஏதோ ஒரு 80,000 டன் வச்சுக்கிறது மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் போதாது, உங்களுக்கு 3 கோடி டன் தேவை ஒரு வருஷத்துக்கு. டொமஸ்டிக் கிட்டத்தட்ட 70-80% பார்த்தீங்கன்னா, மீதி 20% வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, தேவை. ஒன்று, உங்களுக்கு போதுமான கெப்பாசிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணல. இருக்கிற கெப்பாசிட்டி ஃபுல்லாக இருந்தாலே, இப்போ 28ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரை எவ்வளோ ஆகிருக்கு? 12 நாள் ஆகுது. இந்த 12 நாள்னா இன்னும் ஒரு 9 நாளைக்கு அது கிரைசிஸ் இல்லாமல் இருந்திருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்தியாவிலிருந்து நீங்கள் எமர்ஜென்சி எஸ்மாவை நீங்கள் இன்வோக் பண்ணுறீங்க, எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்டை இன்வோக் பண்ணுறீங்க. அப்போ அப்படி பண்ணிங்கன்னா என்ன, அது தனி மனிதனுக்கு பொருந்தும், ஒரு கடைக்கு பொருந்தும். ஆனால் ரிலையன்ஸுக்கு மட்டும் பொருந்தாது. ஏன் ரிலையன்ஸுக்கு பொருந்தாது? ஏன்னா அவன் 3 லட்சம் டன்னு வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணுறான். இந்த 3 லட்சம் டன்னையும் ஏற்றுமதி தான் பண்ணணும். ஏற்றுமதி பண்ணாதன்னு நிறுத்தணும்ல. இவங்க நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை, ஏற்றுமதிக்கு தடை விதிக்கணும்ல. அதை வச்சு இங்கே இருக்க தட்டுப்பாடை சரி செய்யலாம், கொஞ்சம் அளவுக்கு சரி செய்யலாம், முழுவதுமாக சரி செய்ய முடியாது. நீங்கள் 3 லட்சம் டன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000 டன்னு 1000 டன்னு ஒரு நாளைக்கு 1000 டன் தான் கிடைக்கும். அது போதுமானதாக இருக்காது. ஆனால் தட்டுப்பாட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவும். பட் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் கெப்பாசிட்டியை பில்டு பண்ண கெப்பாசிட்டியை ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலை. இது ரெண்டும் சேர்ந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. கிரைசிஸில் உங்களுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஈரானோட நீங்கள் உங்கள் உறவை துண்டிச்சுக்கிட்டீங்க. ஏன் இஸ்ரேல் அனுப்ப வேண்டியதானே? இவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, அதாவது டியரஸ்ட் ஃப்ரெண்டு நெத்தன்யாஹூ, அவர் அது ஃபாதர் லேண்ட். இவர் சொல்கிறீங்க, டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறீங்க, ஃபாதர் சொல்கிறீங்க. ஆமாம், ட்ரம்ப் அனுப்பலாம். அப்புறம் இவருடைய ஃபாதர் லேண்ட், தந்தையர் நாடு இஸ்ரேல், அதுலேருந்து அனுப்பியிருக்கலாம். அவங்கெல்லாம் ஒன்றும் செய்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. பிஸ்னஸ் லைக் உங்களுக்கு உதவ வர மாட்டாங்க. எனவே நரேந்திர மோடியினுடைய வெளியுறவு கொள்கை, போரை பற்றிய நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய கணிப்பு, அதே போல் இந்திய மக்களை பற்றி எப்போதும் கவலைப்பட்டு உரிய ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ண ஃபெசிலிட்டியை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறது, வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருக்கும் என்று துறைசார் வல்லுநர்களோடு கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிறது, இது எதுவுமே நரேந்திர மோடிகிட்ட கிடையாது. வெறும் வாய்ப்பேச்சு மட்டும். அதனால தான் இன்றைக்கி இந்திய மக்கள் இப்படி க்யூவில் நிற்கிறாங்க, அல்லது வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய கிரைசிஸாக மாறப்போகும். இல்லை, நெத்தன்யாவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியாவோட நிலைப்பாடு இருக்குதுன்றது, மோடி எடுத்த நிலைப்பாடு இருக்குன்றது இப்போ மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்கும் வந்து இந்த க்ரூட் ஆயில், எல்பிஜி இதுக்கெல்லாம் வந்து பெரிய நெருக்கடியை வந்து இந்தியா சந்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. பல வல்லுநர்கள் யூஎஸ்ல இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பல நாடுகள் சொல்கிறாங்க, கட்டாயம் வரும். நெத்தன்யாகுவை பொறுத்த மட்டில், நெத்தன்யாகு இவரோட நான் இன்னைக்கு ஃப்ரண்ட் லைன் படித்தேன். அது வந்து இந்த வார் பற்றிய ஸ்பெஷல் இஷ்யூ. அதனுடைய எடிட்டர் வைஷ்ணா ராய் அந்த எடிட்டர்ஸ் நோட்டில் எழுதுகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இவர் ஏராளமான பணத்தை யார் நெத்தன்யாகு அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இங்கே அமெரிக்காவில். ஓகே, சரியா? எனவே அது ஒன்று. அதே போல் நீங்கள் வந்து காசாவை ரிசார்ட்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு இடம் தாரேன்னு ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்காரு. இந்த 2 பேரும் போர் பிடித்த ஆட்கள் என்று அவங்க கடுமையாக சாடி ஒரு எடிட்டர்ஸ் நோட் எழுதியிருக்காங்க.
ஸோ இவனுக்கு சொந்த தேவைக்காக நாட்டை பணைய வைக்கிற ஆட்கள். கிட்டத்தட்ட இந்தியாவில் நரேந்திர மோடி எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரியான ஆட்கள். எனவே உன்னுடைய சாதாரணமாக சொல்லணும்ல, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யாருன்னு சொல்கிறேன், நீ யார் என்று சொல்கிறேன். இவருடைய நண்பர் நெத்தன்யாகு, இவருடைய நண்பர் டொனால்ட் ட்ரம்ப். இவர் அப்படித்தான் இருப்பார். நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதனால் 1 கோடி வேலை வாய்ப்பு வந்து நேர்ந்துருக்குது, 1 கோடி பேருக்கு வேலை போயிருக்குதுன்னு சொல்லப்படுது. ஹோட்டல்களுக்கு சரியாக இயங்க முடியாதனால சப்ளையர்கள், அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக வேலை செய்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, காய்கறி கடைகள், இப்படி எல்லாமே மொத்தமாக இப்போ பெங்களூரில் இருக்க ஐடி கம்பெனி சொல்கிறாங்கன்னா இப்போ ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் போட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. அவங்களுக்கு கஷ்டம்னா அதை டெலிவரி பண்ணுறவங்களுக்கு அந்த வேலையே இல்லைன்றது அது எவ்வளோ சிரமமோ, இப்படி ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது இது. ஆனால் இன்னொரு பக்கம் பத்ரி சேஷாத்ரி போன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே 95% வந்து இண்டக்ஷனுக்கு மாறியாச்சு, இப்போ இது ஒரு விஷயம் கிடையாது. ஓஹோ, வேற இப்போ ஃபெலிக்ஸே சொல்கிறாரு, ஏன் ஆல்டர்னேட் இல்லையா, இதில் தான் நிற்கணுமா, ஃப்ரூட் சாப்பிடலாம்ல வெட்டி, இப்படிலாம் வந்து இதை இப்படி ட்ராமடைஸ் பண்ணுறது எப்படி எடுத்துக்கிறது? என்ன பிரச்சனை நம்ம ஊர் மக்கள்னா, இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே எல்லாரும் சிலிண்டரை ஸ்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் ஏன் குக் பண்ணி தான் சாப்பிடணுமா? there are methods we can eat without cooking. ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக முடியாது. ரைட், முடியும். நம்மளுடைய என்னமா நம்மள இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, வேற ஒரு இதுக்கு போயிடணும், இதுல நிக்க கூடாது, இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு பத்ரி. கியா முயான்னு கேஸ் இல்லைன்னு கத்திட்டு கூடாது, வேற விஷயத்துக்கு போயிடணும் அத்தோட அப்படின்றாங்க. சரி, பவர் பிரச்சனை என்ன ஒன்று, எதுக்கு சமைச்சு சாப்பிடணும்? சமைக்காமலே சாப்பிடலாம்ல. ஒரு காலத்துல தீயே கிடையாது இல்ல. பத்ரி சேஷாத்ரி, அந்த இன்னொருத்தர் பேர் என்ன, ஃபெலிக்ஸ் தாவேகா, இந்த வகையெல்லாம் பேசாம காட்டுக்கு போயிட்டோம். இவங்க இது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பவர் போச்சுன்னா, அந்த காலத்தில் பவராக வச்சுருந்தோம், பெட்ரோமாக்ஸ் வச்சுருந்தோம், சிம்னி விளக்கு வச்சுருந்தோம், அது என்ன திரி போட்டு இது பண்ணோன்னு பண்ணுவாங்களா? எவ்வளோ மோசம் பார்த்தீங்களா நீங்கள் இதை இவங்கன்னு பார்க்காதீங்க. நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அல்லது ஆர்எஸ்எஸ் அது உருவாக்குற அந்த பெர்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இவங்க தப்பு பண்ணால் அந்த தப்பை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் அந்த காலத்துலேருந்து இப்படியா இருந்தோம் அப்படின்னு. நீங்கள் ஏன் சமைச்சு சாப்பிடணும்னு கேட்குறேன். ஒரு காலத்தில் மனுஷன் சமைக்காமல் தானே சாப்பிட்டான், இப்போ சமைக்காமல் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க? இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று இருக்குன்னு தெரியாத கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்க? ஓகே, விறகு எடுத்துப்பாங்க. விறகு விலை ஏறிட்டு இருக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணால் போதுமான பவர் கொடுக்க முடியுமா? அந்த பவரை வந்து சரி, நீங்கள் வேறு வழி இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அவசரத்துக்கு வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் கரண்ட் பில்லு அடுத்த ஸ்லாபுக்கு மாறும். எல்லா மாநிலமும் ஸ்லாப் வச்சுருக்கு, ஃப்ளாட்டாக யாரும் வைக்கல. ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா அல்லது 5 ரூபா அல்லது 2 ரூபா, எல்லா யூனிட்டுக்குமே 2 ரூபா, அப்படி யாரும் வைக்கல. இவ்வளவு யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு, அது அடுத்த ஸ்லாப் போனீங்கன்னா இவ்வளவுன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு யார் காசு கொடுப்பா? பத்ரி சேஷாத்ரி என்ன சொல்லுவார், இல்லை ஃபெலிக்ஸ் என்ன சொல்லுவார்? எப்படி இவங்க மைண்டில், அதாவது பாருங்க, நீங்கள் ஒரு பேச்சுக்காக கூட இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருக்கிற எல்லா நபர்களும் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஆட்கள் செய்கிறத நியாயப்படுத்துறதுக்காக அந்த தப்பு. இப்போ நீங்கள் நம்ம 2 பேரும் எதை பேசிகிட்டு இருக்கோம் தெரியுதா? இளதலையை சாப்பிடலாமா, காய்கறி சாப்பிடலான்னு அவங்க பேசுனது பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இது திட்டமிட்ட ஏற்பாடு இல்லை. அது பத்ரி சேஷாத்ரி அவரு பேசுவார், அவர் சாப்பிடட்டும். அவர் இல்லை, ஃபெலிக்ஸ் ஏன் அப்படி பேசணும்? அவர் தாவைக்கெல்லாம் இருக்கிறாரு, அவர் பாஜக கொள்கை எதிரின்லாம் வச்சிருக்கிறாங்க. பாஜக வெளியுறவு கொள்கை விமர்சிக்கலாம்ல. நாலஞ்சு ஃப்ரூட்ஸ், ஓஹோ, ஃப்ரூட்ஸ் சாப்பிடட்டும். அவர் யார் வேண்டான்னு சொன்னா அவர் சாப்பிடட்டும், அவருக்கு முடியும். நான் என்ன கேட்குறேன், தாவேக்கா அதாவது இந்த கொள்கை எதிரிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதா சொல்றாங்கல்ல, பவன் கல்யாண் பேசிட்டு இருக்காருன்னு. அப்படி இல்லைன்னு தாவேக்கா ஏதாவது சொல்லியிருக்கு? இல்லை, நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, சொல்லலை. சரி, அப்படியே பேசினாலும் நாங்கள் போக மாட்டோன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? விஜய் சொல்லியிருக்காரு வேலைங்கள. நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. விஜய் தான் நிறையா சொல்லியிருக்காரு. ஓசியில் எதுக்கு பயணம் போகணும், அவங்க ஆட்கள்லாம் கோஷம் போட்டிருக்காங்க, வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், மகளிர் உரிமை தொகை வேண்டாம், இதெல்லாம் கோஷம் போட்டாங்களே. இப்போ ஏதோ அது என்ன தொகை, மகளிர் உரிமை இல்லாத தொகையா? 60 வயசு வரை 2500, அது என்ன தொகை? ஆடவர் உதவித்தொகை இல்லையே, மகளிர் உதவித்தொகை தானே. எனவே அவர் எல்லாத்தையும் பேசுவார்.
எனவே அப்போ பேசினாரு அப்படின்லாம் வைக்க முடியாது. இந்த நிமிடம் என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்க்கணும். இதுவரை அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பேசலை. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஏழைகளை ரொம்ப அவமானப்படுத்துறது. இண்டக்ஷன் ஸ்டவ்னு அவர் இன்னொன்று ஏதோ பிஓசிஓன்னு ஏதோ போட்டிருந்தாருல, ட்வீட் போட்டிருந்தாரு. அது என்னன்னே தெரியல, ட்வீட் போட்டிருக்காரு, எனக்கு போட்டிருந்தாரு. நான் வந்து முன்னால் நாங்கள்லாம் ஸ்பிக்கில் இருந்தவங்கெல்லாம் எங்களுடைய ஒரு பேட்ச் 84 சேர்ந்தவங்கெல்லாம் ஒரு குரூப் வச்சுருக்கோம். அதில் எடுத்து போட்டு இவர் போட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. தெரில எனக்கு, அந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரில. ஸ்பிக் இஎஸ்எஸ் குரூப் 1984ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வாட்ஸ்அப் குரூப். இது ஒரு ஓரளவு வாசிக்க தெரிஞ்ச பகுதி. ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்களை எழுதுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில விஷயங்கள் அதில் கற்றுப்பேன். அவங்க என்னன்னா இது என்னன்னு தேடிட்டு இருக்காங்க, இது என்ன அப்படின்னு. எனவே பத்திரிக்கை கிடைக்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்கள் ஒரு சமூகம் எப்போதுமே எப்படி யோசிக்கணும்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க யோசிக்கக்கூடாது. யாரை யோசிக்கணும்? நீங்கள் ஒரு விளக்கு திட்டத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க? அவங்க இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு? இந்த ப்ராப்ளம் தான் இவங்க வந்து இந்தியாவை காட்டுமிராண்டி காலத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு பொதுவாக பேசுவோம்ல. இப்போ சொல்லிட்டாங்களா, வாங்கடா காட்டுமிராண்டி காலத்துக்கு போவோம் அப்படின்னு. இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சா உங்களுக்கு என்னது, பவர் பற்றாக்குறை ஆயிரும். பற்றாக்குறை ஆனால் சமைக்காமல் சாப்பிடலாம். சமைக்காமல் சாப்பிட்லான்னா எங்கே போகலாம்? நீங்கள் காட்டுக்கு போகலாம். ரொம்ப அசிங்கமானவங்க இவங்க. இப்போ நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் வரல, ட்ரெஸ் மெட்டீரியல் வரலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பழங்களை சாப்பிட்ட மாதிரி இப்போ என்ன சொல்லுவாங்க, ஆடை இல்லாமல் மனிதன் அலையவே இல்லையா, மரவுரி தரித்து இல்லையா. நம்ம ரஷ்யா கனடால இருக்கிறோம், மேலே எதனா போட்டுன்னு இருக்குது, அடிக்கிற வெயிலுக்கு அப்படி சுத்தம் வந்தான்னு. இப்படி எவ்வளவு அசிங்கமானவங்க. அதை விடுங்க, அதை போய் பேசி. ரொம்ப இந்த வேலை வாய்ப்பு நீங்க அதைத்தான் சொல்றேன். இதுக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கும். அவர் சொன்னது மட்டும் இல்லை, நீங்க பாருங்க. ஒன்று, இப்போ கேஸ் போடுறவருக்கு பலரும் என்னன்னா சம்பளம் கொடுக்காம கொஞ்சம் சம்பளம் கொடுத்து இவர் கொண்டு போய் போட்டால் அது காசு. ஸோ அவருக்கு குறையும். நம்பர் 1. ஒரு நாளைக்கு ஒரு 50 வீட்டுக்கு போடுறவர் இப்போ 50 வீட்டுக்கு போட முடியாது. அதனால அந்த வண்டியை தனியாக ஓட்டிகிட்டு போகிறவருக்கு அது கிடைக்காது. 3வது, நீங்கள் அடுத்து சமையல் குறைஞ்சிருக்கு, அப்புறம் காய்கறி குறையும். அப்போது சமையல் வேலைக்கும் சர்வராக இருக்கிறவருக்கும் குறையும். ஜிக் ஒர்க்கராக இருக்கிறவங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அவங்களுக்கான வேலை இன்சென்டிவ் அதெல்லாம் குறையும். இதை தாண்டி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து கேஸுக்கு, வெல்டிங்க்கு கேஸ் வேணும். வெல்டிங் தொழில் இது இல்லைன்னா வெல்டிங் தொழில் நடக்காது. சில நேரங்களில் வெல்டிங் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் காங்கிரீட் ஒர்க்கே போக முடியாது. ஒரு வெல்டு பண்ணிட்டு, இப்போ நீங்கள் வீடு முன்னாலெல்லாம் என்னென்னா கட்டும்போது கம்பி கட்டிட்டு அதை அப்படியே நம்ம சின்ன கம்பியை வச்சு இறுக்கி கட்டிட்டு அந்த இணைப்புக்கு பண்ணுவாங்க. இப்போல்லாம் வெல்டு இருக்கிறாங்க. வெல்டு இல்லைன்னா இது போடுறது நடக்காது. அதே போல் தெருவோரங்களில் இருக்கிறவங்க சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், பலரும் வந்து பேச்சுலர் லைஃப்பில் இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க. அது எல்லா கேட்டகரிலையும் இருக்கும். கையேந்தி பவனில் சாப்பிட்றதுலேருந்து ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க வேற இருப்பாங்க. இவங்களுக்கு உரிய காலத்தில் கிடைக்கலைன்னா இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபர்தராக இப்படியெல்லாம் போகும் தெரியும். ஆமாம், இந்த நைனா நாகேந்திரன் சொல்லி மதுரை ஹைகோர்ட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போக சொல்லலாமே. ஹைகோர்ட்டு கேண்டீன்ல கேஸ் இல்லாதனால கேண்டீன் மூடிட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட் கேண்டீன் மூடிட்டாங்க. டெல்லி நேரத்தை மூடிட்டாங்க. இந்த நைனா நாகேந்திரன் போய் வாங்க சொல்லி இவங்கிட்ட சொல்லணுமே. இவங்க விவரம் புரியாம இருக்காங்களே. சொன்னா அவர் லாரியில போட்டு கொண்டு வந்துடுவாங்க. எவ்வளவு சீப்பா பேசுறாங்க. அதாவது நீதிமன்றம் இருக்கிற இடத்துல சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க போது, அப்படி ஒன்றும் இல்லையேன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது சுற்றி வரும். அதே போல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு வெல்டிங்க்கு தேவைப்படும். வேறு சில விஷயங்களுக்கு நீங்கள் அம்பத்தூர்லாம் போனால் ஃபுல்லாக அது வெல்டிங் இல்லாமல் எதுவும் கிடையாது. அவங்கெல்லாம் சிரமப்படுவாங்க. எனவே 1 கோடி என்பது சரியான கணக்கான எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அதில் பாதி 1 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க.
ஒரு நாளைக்கு இது ஸ்கில்டு ஒர்க் இருக்கிறவங்க தான் 1,00,000 பேர் வெள்ளை அடிக்கிறாங்க, அவங்களுக்கு கேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க. 1,00,000 × 1000 10 லட்சம், 10 கோடிக்கு 10 கோடி ரூபா அவங்களுக்கு இழப்பு. இந்த 10 கோடி ரூபா மார்க்கெட்டுக்கு வராது. அப்புறம் பங்குச்சந்தையில் சின்ன சின்னதாக போட்டிருக்கோங்க. இந்த போர் இதனால் ஏற்பட்டிருக்க பதட்டத்தினால பங்குச்சந்தையில் போட்டிருக்கவங்க விட்ரா பண்ணுறது போகிறது அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. அது எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. எனவே ஒரு மிக கடுமையான பிரச்சனை. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் தெரியுமா? மனிதனை நேசிக்கிற குணம் வேணும். நரேந்திர மோடிக்கு இருந்தால் உடனே அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, ஆஹா இதில் நம்ம மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு யோசிப்பார். அவர் அப்போவும் யோசிக்க மாட்டார். பண மதிப்பிழப்பு சாதாரண ஆள் என்ன பண்ணுவான், அப்போவும் யோசிக்க மாட்டார். இப்போவே லாக்டவுன் போட்டோம்னா வாங்குறவங்க கூட வாங்க முடியாத, கடையெல்லாம் மூடி போகுமே, அப்போவும் அவர் யோசிக்க மாட்டார். இது அவங்களுடைய குணம். அது தனிப்பட்ட நரேந்திர மோடியோட குணம் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய உள்ளுரை குணம். இப்போ ட்ரம்ப் நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி வந்து ரிலையன்ஸ் வந்து அங்கே ஆயில் ரிஃபைனரிஸில், அமெரிக்காவில் இருக்க ஆயில் ரிஃபைனரிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேரலர் கிட்ட வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து சொந்த இது கிடையாது, பெருசாக பெரிய அளவில் கிடையாது ரிஃபைனரிஸ். அப்படி இருக்கும்போது அதை பற்றி ரிலையன்ஸாக எதுவும் ஒன்றும் அதை பற்றி கமெண்ட் பண்ணல. ஆனால் ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்காரு, அது உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா? அது இப்படி பண்ணுறதுனால மறுபடியும் வந்து இந்தியா அவங்களுக்கு டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, இல்லை அதான் அம்பானிக்காக வந்து இந்தியா பல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைமைகள் இதெல்லாம் ஏற்படுமா? அம்மா அதானிக்காக பண்ணுவாங்க, இனிமேல் அம்பானிக்காகவும் பண்ணுவாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அது இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ உலகம் முழுவதும் போயிட்டுருக்கு, அதை குறை சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதே ஜெயவிலாஸ்லாம் இங்கே போயிருக்காங்க. நீங்கள் கார்மெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் வியட்நாமுக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் பேர் பங்களாதேஷுக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் பேர் இலங்கைக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்டைல் ஒரு பகுதி இந்த மாதிரி இடம்பெயர்ந்து போயிருக்கு. பட் ரிஃபைனரி மாதிரியான இடங்களை இந்திய அரசாங்கம் கன்வின்ஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். பாருங்கள், அதுதான் அதில் ட்ரம்ப் எவ்வளவு கிளவராக இருக்கார். நீ கொண்டு வா, நான் ரிஃபைனரிக்கு வேண்டிய க்ரூட்லாம் தாரேன், நீ இங்கேருந்து விற்றுக்கோ. என்ன வரும்? ரிஃபைனரியில் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அங்கே ரிஃபைனரி நடத்தும்போது அதுக்கான ஆட்கள் அந்த ஊரில் வேலை கிடைக்கும். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லையா? அப்புறம் அவங்க வெளிநாட்டுக்கு விற்றாங்கன்னா லாபம் கிடைக்கும். எல்லாத்தையும் தன்னுடைய நாட்டில். இப்போ இதுவரை என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர் ஆட்கள், அம்பானி அதானிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதா? அவங்க நானும் தொழிலை உருவாக்குறவங்க. இந்த நாட்டில் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் போய் இதை பண்ணுறதுக்கு அம்பானி போக போகிறாரு. அதை பற்றிலாம் நம்ம ஆட்கள் கவலைப்பட மாட்டோம். அது உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறத பார்த்தா அது நடப்பதற்கு வாய்ப்பு. இந்த போர் எப்போ முடிவு போகிறோம், எப்போ இந்த நிலைமைகள்லாம் சரியாகும் உங்கள் கணிப்பண்ணதில்? இல்லை, அதில் என்னால் கணிக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்தணும். இப்போது ஈரான் 3 கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்களே. ரெகனைசிங் ஈரான் லெஜிட்டிமேட் ரைட்ஸ், ஓகே, பேமெண்ட் ஆஃப் ரிப்பரேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் கேரண்டிஸ் அகெயின்ஸ்ட் ஃபியூச்சர் அக்ரிஷன். எஸ், இது 3மே ரொம்ப சாதாரணமானது. இது சர்வதேச சட்டங்கள்லேயே இருக்கிறது. ஒன்று என்னது, நீங்கள் வந்து எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க, இனிமேல் ஏற்படுத்தாத, இவ்வளோதானே. அப்புறம் நீ ஏற்படுத்துகிற பாதிப்பை சரி செய்வதற்கான இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதை ஏற்றுக்கிறதுலேயும் பிரச்சனை கிடையாது. இப்போது ட்ரம்ப்புக்கு இருக்கிறது, உலக நாடுகள் ஒற்றை குரலில் சொல்லணும், போரை நிறுத்து, உன்னைனால நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த குரலை எழுப்பணும். ஈரான் ரொம்ப லெஜிட்டிமேட்டாக தான் அவங்க ஒன்றும் இது ஒரு நிபந்தனையாலாம் சொல்லலை. அதை சிம்பிளாக ஒத்த வரியில் சொல்லணும்னா, சர்வதேச சட்டங்களை மதித்து சட்டப்படி நடந்துக்கங்கிறது தான். அதை எந்த நாடும் ஏற்றுக்கிறதில்ல. பெரிய ட்ரம்ப்போட குரல் வேற வருது. நாங்கள் அதாவது எப்போ வேணால் போரை நிப்பாட்டுவோம், ஈரானில் இதுக்கப்புறம் அழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்புறம் போரை நிப்பாட்டுவேன். அழிச்சிட்டா அப்புறம் நிப்பாட்டிட வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு இஸ்ரேல் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கான், யுஏஇ ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கு. இவரே போய் யுக்ரைன் கிட்ட உதவி கேட்குறாரு. எதுக்கு கேட்குறாரு எனக்கு புரியல. ஆனால் நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் பெரிய ஆளுன்னு இந்த பொய் சொல்கிறதுல போட்டி போட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னொன்று, போர் என்பது நிற்கவே நிற்காது. நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் 2 பேரும் ஒப்புக்கொள்ளலைன்னா நீங்கள் அந்த ஊரையே அழிச்சிட்டிங்கன்னா யாராவது ஒரு சின்ன பையன் வருவான், அவன் பில்டு பண்ணுவான். எனவே நீங்கள் அமைதியை உருவாக்கணுமே தவிர அடக்குமுறையை எந்த காலத்திலும்
அடக்குமுறையின் மூலம் ஒழித்து விட்டதாக நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அங்கிருந்து 2 பேர் எழுவார்கள், உங்களை திரும்ப பழிவாங்க. எண்ணெய் தட்டுப்பாடு, இந்த எரிவாயு தட்டுப்பாடு இதெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி வருது. சவுதி அரேபியா, இவங்க துபாய், இவங்க எல்லாம் வந்து எதிர்த்து பேசுறாங்க. ட்ரம்ப் இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அவர் அறிவிப்பு விடுறாரு, எண்ணெய் தட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, என் கையிருப்பு இருக்கிற 110 பில்லியன் பேரலர் வந்து நான் வெளில ரிலீஸ் பண்றேன். ரிலீஸ் பண்ணுவான், சும்மா தர மாட்டான். நம்ம ஊர்ல பிளேக் நோய் வந்தது, அதுக்கான மருந்துகளை இறக்குமதி பண்ணணும்னு யோசிச்சோம். அது என்ன சொன்னா தெரியுமா, ஒரு லாட்டுனா இத்தனை டன்னு, அவ்வளோ. ஏங்க அவ்வளவு எங்களுக்கு போடுறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படித்தான் வைப்பேன், வாங்கி நீ எங்கேயாவது அழிச்சுக்கோன்னு சொல்லிட்டான். எனவே அவர் ஒன்றும் சும்மாலாம் தர மாட்டார். அதான் இப்போ அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு இவர் லாபம் சம்பாதிப்பார். அதான் அதுக்கான ப்ரொபோசல் தான் அது. அதை தான் அவங்களோட செனட்டர் ஒருத்தர் கிரஹாம் நினைக்கிறேன், அவர் சொல்லியிருந்தாரு, இது ஒர்த்து இதுக்கு செலவு பண்றது, பெரிய அளவுல லாபம். ஆமா, இப்ப நீங்க அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அது ஒரு பெரிய அளவுக்கு பூமாகும் தானே. இது எல்லாத்தையும் சேர்த்தா அவங்க யோசிப்பாங்க. அவர்களை பொறுத்தளவில் போர் என்றால் அழிவு, போர் என்றால் சாவு, போர் என்றால் ஒரு மிகப்பெரிய சொத்து அழிப்புன்னு மற்ற எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்கள பொறுத்தளவில் போர் என்றால் லாபம், கொலை என்றால் லாபம், அப்படிதான் யோசிப்போம். இவ்வளவு நேரம் இந்த பொருளாதார நெருக்கடி, போர் குறித்து இவ்வளவு விரிவாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.